मैं एक धन्यवाद देता हूँ। இங்கு அமர்ந்திருக்கிற NMS உடைய லீடர்கள் மற்றும் அனைத்து ஜெப பங்காளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். मैं NMS के द्वारा तेलंगाना महाराष्ट्र ट्राइबल एरिया में पहाड़ एरिया में प्रभु की सेवा कर रहा हूँ. நான் NMS வழியாக தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவுடைய எல்கை பகுதிகளிலே ஆதிவாசி மக்கள் வாழ்கின்ற மலைப்பாங்கான பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். अभी फिलहाल मेरे पास 13 लोग मिशनरी है और 7 चर्च बिल्डिंग है. अभी तक हम 600 लोगों को बपतिस्मा दिया है. இதுவரைக்கும் 13 ஊழியக்காரர்கள் என்னோடு பணியாற்றுகிறார்கள். 7 இடங்களிலே ஆலயங்கள் கட்டப்பட்டு 600 பேர் திருமுழுக்கு எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். लेकिन मैं यीशु में आने से इससे पहले मेरे परिवार और मैं हिंदू परिवार है. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். हमारा परिवार के मेरे पिता और मेरी माँ मूर्ति पूजा और देवी देवता का पूजा भयानक करने वाले लोग हैं. எங்களுடைய अम्मा அப்பா யாவரும் அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள், அதற்கு பின்பதாக அதிகமாக செல்லுகிறவர்கள். मेरे परिवार में पूरे खून ब्लड रिलेटिव जो है 300 लोग हैं. सारे लोग 3 साल में एक बार इकट्ठा होकर एक देवी को बकरा और भेड़ बलि देते हुए पूजा करते, रात पुरात पीते खाते हुए पूजा करने का परिवार है मेरा. எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய இரத்த கலப்பானவர்கள் 300 பேர் உண்டு. 3 வருடத்திற்கு ஒரு தடவை நாங்கள் கூடி ஒரு இரவு முழுவதும் நடனம் ஆடி எங்களுடைய அந்த கடவுளுக்கு பலி செலுத்தி அது மட்டுமல்லாமல் இரவு முழுவதும் குடித்து நாங்கள் நடனம் ஆடி சாமி கொண்டாடுகிறவர்கள். हमारा एरिया में एक पेड़ रहता है, वो पेड़ मोह बोलता है, मोह पेड़. वो फूल आता है, वो फूल से दारू निकालते, वो दारू पीते हुए या इसे बलि दे के उसको पका के रात पूरा खाते पीते नाचते हैं. எங்களுடைய பகுதியிலே மூவா என்கிற ஒரு மரம் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பூ விழும். அந்த பூவை சேகரித்து அதிலிருந்து சாராயம் காய்ச்சி அந்த சாராயத்திலே இந்த பலியிட்ட ஆடுகளை நாங்கள் சமைத்து அதை உண்டு அதை குடித்து நாங்கள் எங்களுடைய கடவுளுக்கு பலிகளை செலுத்துவோம். मेरे परिवार में हम 3 भाई 1 बहन है. 3 भाई 1 बहन. என்னுடைய 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் எனக்கு உண்டு. मेरे मम्मी पापा हमारा नाम भी देवी देवता का नाम लगाया. என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் அந்த கடவுளுடைய பெயர்கள் தான் வைக்கப்பட்டது. मेरे बड़ा भाई का नाम वेंकटी है. வெங்கட்டி என்பது என்னுடைய பெரிய சகோதரனுடைய பெயர். मेरा नाम नारायण है. என்னுடைய பெயர் நாராயணா என்பதாகும். और मेरा छोटा भाई का नाम श्रीनिवास. என்னுடைய அடுத்த சகோதரனுடைய பெயர் ஸ்ரீனிவாஸ் ஆகும். और मेरा बहन का नाम पद्मा है. என்னுடைய சகோதரியுடைய பெயர் பத்மா என்பதாகும். ऐसा मेरे परिवार पूरे हिंदू परिवार है. என்னுடைய முழு குடும்பமும் இந்து குடும்பமாகும். मैं रेवेन्यू डिपार्टमेंट में जब मैं नौकरी करता था VRO बोल के, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல BRO என்கிறதான பொசிஷன்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். उस समय में मेरे मम्मी का आंख और पैर गिर गया. என்னுடைய அந்த நாட்களில் என்னுடைய தாயாருடைய கண்ணும் தெரியாமல் போய்விட்டது, காலும் நடக்க முடியாமல் ஆகிவிட்டார்கள். मैं उस समय में यीशु को रेडियो का सुसमाचार सुन के मैं ग्रहण किया. நான் அந்த नाட்களிலே ரேடியோ வழியாக இயேசு கிறிஸ்துவை அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நான் இயேசுவுக்கு உள்ளவனாக இருந்தேன். तब उस समय मुझे मेरा शादी हिंदू रीति रिवाज से शादी भी हुआ है. எனக்கு அந்த நாளிலே எங்களுடைய பாரம்பரியத்திற்கான வழியாக என்னுடைய திருமணமும் நடைபெற்றது. बच्चे नहीं तब, எனக்கு குழந்தைகள் அந்த நேரங்களில் கிடையாது. जब मैं यीशु को विश्वास किया है, मैं चोरी से चर्च जाता था. நான் இயேசுவை விசுவாசித்த பொழுது யாருக்கும் தெரியாமல் ஆலய ஆராதனைக்கு சென்று வந்தேன். मेरे परिवार के लोग मालूम हुआ 2-3 बार डांटा है, वार्निंग दिया है मुझे. என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் இயேசுவுக்கு ஆராதனை செய்து தெரிந்தவுடன் என்னை திட்டினார்கள். ஒரு சில நேரத்தில் என்னை போகக்கூடாது என்பதாக கூறினார்கள். क्योंकि मेरे परिवार के लोग जो बोलता है 300 लोग हाँ बोलते, बस ना बोलते. என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய தகப்பனார் சொல்வதை எங்க இரத்த கலப்பான 300 பேரும் அதற்கு சரி ஆம் என்று தான் சொல்லுவார்கள். क्योंकि मेरे पिताजी के ऊपर शक्ति आता है मल्लाना देवड़ बोल के, और मेरा बड़ा भाई के ऊपर भी शक्ति आता है. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மேலும் என்னுடைய மூத்த சகோதரர் மேலும் அந்த கடவுளுடைய ஆவி வரும். लेकिन मैं यीशु ग्रहण करना इन लोग बर्दाश्त नहीं किया और मुझे 2-3 बार खत्म करने के लिए भी देखा है, लेकिन परमेश्वर मुझे बचाया. என்னுடைய குடும்பத்தார் நான் இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தமாக என்னை கொலை செய்வதற்கும் 2-3 தடவை யோசித்தார்கள். ஆனால் கடவுள் என்னை அதிலிருந்து பாதுகாத்துக் கொண்டார். और मेरा माँ बाप ने बोला, मेरे माँ मुझे बहुत प्यार करती है, मेरी माँ ने बोला है इसको कुछ भी नहीं करना, इस घर से अकल देना है, कहीं भी जाके जीने दे बोल के मुझे घर से निकाल दिया. என்னுடைய அம்மா என் மீது அதிக அன்பு கொண்டவர். என்னுடைய குடும்பத்தாருக்கு இவ்வாறாக கூறினார்கள், இவரை ஒன்றும் செய்ய வேண்டாம், இவரை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி விடுவோம் என்று கூறிவிட்டார்கள். जब मैं घर से बाहर गया 3 महीना और 6 महीने के अंदर मेरे मम्मी का आंख और पैर
गिर गया। நான் வீட்டை விட்டு சென்ற 3-4 மாதங்களுக்குள்ளாக என்னுடைய தாயாருடைய கண்ணும் தெரியவில்லை, அவர்களால் நடக்கவும் முடியவில்லை. ये दुनिया के सारे देवी देवता और वो जादू टोना हॉस्पिटल ये पूरे घूम के आए हैं मेरे घर के लोग। என்னுடைய குடும்பத்தார் ஆஸ்பத்திரி சென்று வந்தார்கள். எல்லா விதமான கடவுளையும் கடவுளுடைய எல்லா காரியங்களையும் செய்வனை காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இருந்தார்கள். मुझे मालूम हुआ, मैं घर देखने गया एक बार। எனக்கு அது தெரிந்தது. நான் அதை தெரிந்தவுடன் என்னுடைய தாயாரை பார்க்க சென்றேன். मेरा पिताजी मेरे भाई मुझे देखकर घर में आने नहीं दिया, डांटा है और बार आने से आपको हम खत्म कर देंगे, आपके ये निकाल देंगे ऐसा बोला है। என்னுடைய தகப்பனாரும் சகோதரரும் நீ இங்கு வரக்கூடாது, வந்தா என்றால் உன்னை தலையை அறுத்து விடுவோம் என்பதாக கூறிவிட்டார்கள். दूर से मेरे मम्मी को देखा है, मैं रोया और चले गया। தூரத்திலிருந்து என்னுடைய தாயாரை பார்த்தேன், கண்ணீர் வடித்தேன், நான் சென்று விட்டேன். और 6 महीने के बाद अच्छा ज्यादा हुआ मेरे मम्मी को। இன்னும் அதிகமாக என்னுடைய தாயாருக்கு 6 மாதத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாய் மாறிவிட்டது. कुछ लोग बोला है जाके देखे हो बोल के बोलने से मैं और एक बार गया। ஒரு சிலர் கூறினார்கள் சென்று உங்களுடைய தாயாரை பார்த்து விட்டு வா என்பதாக கூறிவிட்டு उस வந்தார்கள். टाइम में मेरे घर में कोई नहीं, அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தார் யாரும் வீட்டில் இல்லை. मेरी मम्मी अकेली है, என்னுடைய அம்மா தனியாக அங்கே இருந்தார்கள். वो काट में सो के है। அவர் அந்த கட்டிலே படுத்திருந்தார்கள். मैं गया, நான் அருகிலே சென்றேன். मेरे मम्मी को यीशु के बारे में सुनाया। நான் இயேசுவை குறித்து என்னுடைய அம்மாவுக்கு சொன்னேன். मैं तुरंत जाके 10 रुपए का कोकोनट ऑयल लेके आया। நான் வெளியே சென்று ஒரு 10 ரூபாய் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். वो प्रार्थना किया நான் ஜெபித்தேன். और पैर को लगाया என்னுடைய அம்மாவுடைய காலிலே और சென்று मेरे मम्मी को दिया। என்னுடைய अम्माவுக்கு கூறினேன். मेरी मम्मी बोला है सबको दिखाने के लिए नहीं, अंदर अंदर यीशु 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 ऐसे प्रार्थना करो अच्छे हो जाएंगे बोल के बता के चल गया। நான் எங்க அம்மாவோட சொன்னேன், வேற யாரிடமும் கூறக்கூடாது, நீங்களே உங்களுடைய மனதிலே இயேசு இயேசு என்று கூறி இந்த எண்ணெயை போடுங்கள், உங்களுக்கு சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டேன். वैसे ही किया है। என்னுடைய தாயாரும் அவ்வாறே செய்தார்கள். 10% 10% अच्छा हुआ मेरे मम्मी को, ஒரு 10% அது சரியாகி இருக்கிறது. और मेरे मम्मी है ना जो तेल खत्म होने से और एक डब्बा लाग लेके ये उसमें मिक्स करके लगाना शुरू किया, वो दवाई हो गया मेरे मम्मी को। என்னுடைய அந்த எண்ணெய் குறைந்தவுடன் மறுபடியும் என்னுடைய தாயார் வேறு எண்ணெய் எடுத்து அதிலே போட்டு அந்த இயேசு என்ற பெயரிலே அதை தன்னுடைய சரீரத்திலே போட ஆரம்பித்து விட்டார்கள். और 6 महीने के बाद मेरी मम्मी उठकर चलने लगी। 6 மாதத்திற்கு பின்பு என்னுடைய தாயார் எழும்பி நடக்க ஆரம்பித்து और விட்டார்கள். जब चलने लगी है मेरी मम्मी मुझे बुलाई घर में, அவர்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய தாயார் மற்றவரிடம் கூறி என்னை அழைத்தார்கள். और मेरे घर के कुछ लोगों आजू बाजू के लोगों को बुलाया। என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிலரை அங்கு அழைத்திருந்தார்கள். मेरी मम्मी बोला है ये प्रार्थना करने से मेरे पैर अच्छा हो गया, आंख अच्छा हुआ, वो परमेश्वर अच्छा है, मैं भी उसके पीछे जाऊंगा बोल के बताई। என்னுடைய அம்மா அவர்கள் எல்லாரும் முன்பதாகவும் கூறினார்கள், இவன் ஜெபித்ததின் வழியாக நான் நடக்கிறேன், இவன் ஜெபித்ததின் வழியாக நான் பார்க்கிறேன், இவன் வணங்குகிற கடவுள் சரியான கடவுள், அந்த கடவுளுக்கு பின்பதாக நான் செல்கிறேன் என்பதாக கூறிவிட்டார்கள். मेरा मम्मी जब वो बात किया है तब मेरा भाई और मेरा पिताजी बहुत गुस्सा किया है, फिर भी मेरी मम्मी ने नहीं सुनी। அவ்வாறாக என்னுடைய தாயார் கூறும்பொழுது என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தகப்பனாரும் அதிகமாக கோபப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய தாயார் அதை கேட்கவில்லை. और कुछ लोग बोला है कैसा भी अच्छा हुआ ना, जाने दो, विश्वास करने दो, ऐसा कुछ लोग बोला है। ஒரு சிலர் கூறினார்கள் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நடக்கிறார்கள், அவர்கள் வழியிலே விட்டு விடுங்க என்பதாக கூறிவிட்டார்கள். मेरा विश्वास बढ़ गया, मेरा जो दर्शन है ये 300 लोगों को बपतिस्मा देना है। என்னுடைய விசுவாசமும் அதிகமாகிவிட்டது. என்னுடைய குடும்பத்தாராகிய இந்த 300 பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. मैं वो चांस मुझे मिला है मेरी मम्मी की ओर से, मैं वो सुसमाचार सुनाया और गंभीरता से प्रार्थना किया और मेरे मम्मी को मैं बाइबल दिया। और वैसे है 15 दिन में एक बार मेरे घर जाना, प्रार्थना करना, मेरा मम्मी भी छोटा पास्टर बन गई। என்னுடைய இந்த காரியத்தின் நிமித்தமாக எனக்கு கடவுள் நல்ல பலனை கொடுத்தார். நான் 15 நாட்களுக்கு ஒரு தடவை என்னுடைய வீட்டுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது, மற்றவர்களுக்கு கூறுவது மற்றும் வேதத்தை பற்றி கூறுவது இவ்வாறாக செய்தேன். அதன் பின்பதாக என்னுடைய தாயாரும் ஒரு பாஸ்டரமாக மாறிவிட்டார்கள் அந்த இடத்துல. प्रेज़ द लॉर्ड, हालेलुया हालेलुया। और मेरे मम्मी के रिलेटिव और मेरे रिलेटिव, मेरे पापा का रिलेटिव अभी तक है ना 210 या 20 लोग बपतिस्मा लिया है। இதுவரைக்கும் என்னுடைய தாயார் குடும்பத்திலும் என்னுடைய தகப்பனார் குடும்பத்தை சார்ந்த 210 பேருக்கு மேலாக திருமுழுக்கு எடுத்தவர்களாக இருக்கிறார்கள். बाकी लोग है अभी இன்னும் ஒரு சிலர். और मेरे घर में मेरे मम्मी पापा मेरे भाई बपतिस्मा देने के बाद जो मूर्ति वो पूरे देवी देवता रहते हैं ना, वो एक कम से कम एक ट्रॉली भर गया, एक ट्रॉली। என்னுடைய தகப்பனார் என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் திருமுழுக்கு எடுத்த பொழுது வீட்டிலிருந்து அனைத்து படங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து வெளியே தள்ளும் பொழுது ஒரு ட்ராலி முழுவதும் நிறைந்து இருந்ததாக இருந்தது. और बहुत गवाही है लेकिन समझ नहीं है, मैं यहाँ छोटा सा ये गवाही मेरा गवाही यहाँ से समझ करना चाहता हूँ. என்னுடைய இன்னும் பெரிய நிறைய अनेक அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் கூற முடியும். நேரமில்லாத நிமித்தமாக என்னுடைய சாட்சி இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். वैसा सेवा मैं शुरू किया है, இவ்வாறாக நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். एनएमएस मुझे एक छोटा गांव में भेज दिया सेवा के लिए. என்னுடைய एनएमएस ஒரு கிராமத்துல என்னை அனுப்பினார்கள். मैं अकेला मिशनरी एनएमएस मुझे वो तेलंगाना वो पहाड़ी एरिया में भेजा है. एनएमएस அந்த என்னை தனியாக தெலுங்கானா அந்த மலை பகுதியிலே அனுப்பினார்கள். गुरुगुड़ा एक गांव है, वो गांव मुझे एनएमएस अपॉइंटमेंट किया है. गुरुगुड़ा கிராமத்திலே एनएमएस என்னை அங்க அனுமதித்தார்கள் வேலை செய்வதற்காக. वो गांव में 70% पीने वाला है, दारू पीने वाला. அந்த கிராமத்திலே 70% மக்கள் சாராயத்தை குடிக்கிறவர்கள். और जादू टोना अंधविश्वास में
बहुत सारे लोग वहाँ के लोग हैं। அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மந்திரங்களின் மீதும் செய்வனைகள் மீதும் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். वहाँ एक गांव में, वही गांव में एक बालेश्वर के एक भाई है, उसको जादू तो ना किया, वो मेंटल बनकर कपड़ा पूरा फेंक कर बिना कपड़े से गांव में घूमता था. அங்கே பாலேஸ்வர் என்கிற சகோதரர்கள் மீது மந்திரவாதம் செய்த நிமித்தமாக அதாவது மனநோயாளியாக எந்தவித உடையும் இல்லாமல் அங்கு அலைந்து கொண்டிருந்தார். उनको हैदराबाद मेंटल हॉस्पिटल में एरागड्डा बोलते मेंटल हॉस्पिटल में चेक करके भी लाया. அவர்களை அந்த ஹைதராபாத்ல எரகண்டா என்கிற இடத்துல மெண்டல் ஹாஸ்பிடல்ல அவருக்கு எல்லா மருத்துவம் கொடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள். और हॉस्पिटल जाने से वो अच्छा आदमी है, उसको पागल मेंटल नहीं है बोल के रिपोर्ट दिया. ஹாஸ்பிடல்ல அவங்களுக்கு போனா அவங்க சொல்றாங்க இவங்க நல்லா இருக்காரு, இவருக்கு எந்தவித பிரச்சனை இல்லை என்பதாக அனுப்பி விட்டார். घर में आने के बाद वो ऐसा करता था. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவர் அவ்வாறாக செய்து கொண்டிருந்தார். वहाँ के उसका भाई गोपाल बोल के एक भाई है, वो आरएसएस बीजेपी और बहुत क्रिश्चियनिटी को अपोजिट काम करने वाला. அவருடைய சகோதரர் கோபால் என்பவர் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க விடாமல் தடை செய்கிறவராக இருந்து கொண்டிருந்தார். वो गांव में मुझे नहीं आना करके 4-5 बार वार्निंग किया है. एक बार रात पूरा बांध के रखा है, उसके एक चौरस्ता क्या बोलते हैं, सब लोग मिलकर बैठ करते बात करते, एक वहाँ मुझे बांध के रखा है रात पूरा. என்னை 4 தடவை அங்கிருந்து அனுப்பி விட்டார்கள். ஒரு இரவு முழுவதும் என்னை கட்டி அங்கு 4 முக்கு சந்திக்கிற இடத்திலே ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுவார்கள். அந்த இடத்துல என்னை கட்டி வைத்து இரவு முழுவதும் கட்டி வைத்து ये गांव में आने के लिए मना किया है, मुझे आने के लिए नया ना बोल के वार्निंग दिया है. மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வரக்கூடாது என்பதாக என்னை அதிகமாக மிரட்டி அனுப்பி விட்டார்கள். मैं घर गया, प्रार्थना किया, उपवास प्रार्थना किया. परमेश्वर मुझे बोल रहा है वही गांव में जाओ. நான் வீட்டிற்கு வந்தேன், ஜெபித்தேன், உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு கூறினார் மறுபடியும் அதே கிராமத்திற்கு செல்லுங்கள் என்றார். मेरा मिसेस बोला है वो गांव छोड़ के दूसरा गांव ले लो, वहां सेवा करेंगे, वो मार डालने से क्या है, छोटे बच्चे हैं, ऐसा मेरा बीबी में से बताइए. என்னுடைய மனைவி கூறினார்கள் அந்த கிராமத்தை வேண்டாம், வேறு கிராமத்துக்கு செல்லுங்கள், என்னை உங்களை கொண்டு விட்டார்கள் என்றால் சிறு குழந்தைகளை வைத்து என்ன செய்வேன் என்பதாக என்னுடைய மனைவியும் என்னோடு பேசினார்கள். मैं मेरे बीबी से बोला है मरने के लिए तैयार है प्रभु के लिए. நான் என்னுடைய மனைவியோடு கூறினேன் ஆண்டவருக்காக நான் மரிக்கவும் தயார், நான் அந்த இடத்துக்கு போக தான் என்னை ஆண்டவர் கூறினார் என்பார். फिर से एक हफ्ते के बाद वो गांव में गया. மறுபடியும் ஒரு வாரத்துக்கு பின்பு அந்த கிராமத்துக்கு சென்றேன். वो गोपाल मेरे लिए देखते बैठा. அந்த கோபால் என்கிறவர் என்னை வருவார் என்பதாக அங்கு காத்து கொண்டிருந்தார். मैं ऐसे ही बैग लेके जाता गांव में गया तो நான் என்னுடைய ஜோல்னா பையை எடுத்துக்கொண்டு அங்கு செல்வேன். वो मुझे देखा है दूर से ऐसे बुलाया. அவர் என்னை பார்த்தவுடன் தூரத்தில் இருந்து என்னை பக்கத்தில் வரும்படி அழைத்தார். वो बोला है मेरा भाई बालेश है ना, वो पागल है, उसके लिए प्रार्थना करो, वो अच्छे होने के बाद हम सब विश्वास करेंगे बोला है. அவர் கூறினார் என்னுடைய சகோதரர் பாலேஷ் இருக்கிறார், அவருக்காக நீ ஜெபம் செய், அவர் சரியாகி விட்டார் என்றால் நாங்கள் அனைவரும் உங்களுடைய கடவுள் மீது விசுவாசம் வைக்கிறோம் என்பதாக கூறினார். और मुझे ऐसा मालूम हुआ वो कुयुक्ति से बोला है, क्योंकि वो अच्छा नहीं होता, प्रार्थना करें वैसे इसको ब्लेम करेंगे और गांव में आने के लिए हम नहीं आने के लिए हम प्लान करेंगे बोल के वो प्लान किया. लेकिन वो लोग ये அவர்கள் என்னவாக தீர்மானம் பண்ணினார்கள் என்றால் அவர் சரியாக மாட்டார், அதன் நிமித்தமாக இவரை இன்னும் அதிகமாக தொந்தரவு செய்ய வேண்டும், இங்கு வரவிடக் கூடாது என்பதாக அவர்கள் உள்ளாக ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு இதை செய்து கொண்டிருந்தார்கள். ये मुझे मालूम हुआ, थोड़ा मुझे डर लगा. இதை அறிந்து நான் கொஞ்சம் பயத்தோடு அங்கு சென்றேன். लेकिन परमेश्वर मेरे से बात किया है, परमेश्वर के लिए असंभव कुछ भी नहीं, सब कुछ संभव है, आप प्रार्थना करो वो अच्छे हो जाएगा बोल के मुझे अंतर उनसे एक शब्द सुना जैसा हुआ है. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு சத்தம் வந்தது, நான் என்ன தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவருக்காக நீ ஜெபம் செய், அதை நான் அவரை சுகமாக்குவேன் என்பதான ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே ஆழத்திலே ஒரு சத்தம் உண்டானது. मैं बोला वो गोपाल से उसके घर में हर संडे आराधना शुरू करेंगे, वो आराधना में उनको पिटाएंगे, हम प्रार्थना करेंगे, गाना गाएंगे, बजाएंगे, वो अच्छे हो जाएंगे, आप परमिशन देंगे बोल के मैं पूछा. நான் கூறினேன் அந்த பாலேஸ்வருடைய வீட்டிலே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை செய்வோம், கொட்டு அடித்து பாடல்களை பாடுவோம், அவருக்கு சரியாகிவிடும், அதன் பின்பு நீங்கள் விசுவாசிப்பீர்களா என்று கேட்டேன். वही घर में आराधना शुरू किया हम लोग. அதே இடத்திலே ஆண்டவருடைய ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்தோம். 3 फर्स्ट संडे उसको बांध के बिठाया, முதல் ஞாயிற்றுக்கிழமை அவரை கட்டி வைத்திருந்தார்கள். और दूसरा संडे वो अपने बैठा. இரண்டாவது ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அவர் எந்தவித கட்டும் இல்லாமல் அமர்ந்திருந்தார். तीसरा संडे वो बाइबल लेकर बैठा. और மூணாவது வாரம் அவர் வேதத்தை கையில் हालेलुया हालेलुया हालेलुया. हम जब प्रार्थना करने के लिए बैठता है वहाँ गांव के पूरे लोग आके बाहर जाकर ऐसे देखते खड़े रहते. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியே இருந்து எட்டி பார்க்கிறார்கள், இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பாலேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். मैं बोल रहा हूँ वो बालेश है ना, पथराव करने वाला था, उधर उधर भागने वाला, घूमने वाला, शरीर में कुछ तो भी करने वाला ऐसा था, इनको भी कुछ तो भी करेंगे बोल के देखा है, लेकिन परमेश्वर अद्भुत कार्य किया है, वो चिंगा पाया है. அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், பாலேஸ் இவரை கல்ல வைத்து எறிவார், இவர் மற்றவர்களை கேவலமாய் பேசுவார், சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்துவார், இந்த மனிதரையும் அவ்வாறாக செய்வார் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வேதத்தை ஏந்தியவராக மூன்றாவது வாரத்திலே அங்கு அமர்ந்திருந்தார். वो उसका परिवार के पूरे 8 लोग बपतिस्मा लिया है बुरगुड़ा में, हमारा जीएस आके बपतिस्मा दिया उनको. என்னமசுடைய பொதுச் செயலாளர் அங்கு சென்று புர்குடாவிலே 8 பேருக்கு, அந்த குடும்பத்தை சார்ந்த 8 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். वो गांव में पहले परिवार वही परिवार है, वो परिवार के जरिए अभी 20 परिवार हुआ, वहां का अरेकर
முக்கிய मुख्य अरे लैंड और वो अरे कर लैंड लिया है, वह चर्च बांधा है। अभी तक वो गांव में ना 100 बपतिस्मा हुआ है। அல்லேலூயா. அங்க இந்த குடும்பத்தாரோட சேர்ந்து 20 குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அரை ஏக்கர் லேண்ட் வாங்கி அங்க திருச்சபை கட்டப்பட்டு அங்கு ஆண்டவருடைய நாமத்தை 200க்கும் மேற்பட்டோர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். गोपाल विश्वास नहीं किया, लेकिन हर क्रिसमस में 25 किलो चावल देता है, दाल देता है, खाना बना के सबको खिलाने के लिए वो मदद करने के लिए आ गया था। கோபால் இன்னும் திருமுழுக்கு எடுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் டைம்ல 25 கிலோ அரிசி தருகிறார், தேவையான உணவுகளை செய்கிறார். அவரே வந்து மக்களுக்கு கொடுக்கிறவராக இருந்து वो கொண்டிருக்கிறார். गांव में मैं सेवा ऐसा शुरू किया और परमेश्वर अभी अद्भुत रीति से वहां सेवा आगे बढ़ा रहा है। இவ்விதமாக அங்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தோம். இன்னும் अनेक கிராமங்களிலே கடவுள் அற்புதங்களை செய்து அங்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். एक अनीता बोल के एक बहन है, उसको 20 साल शादी हुआ, बच्चे नहीं हुआ। அனிதா என்கிறதான ஒரு சிஸ்டர் இருந்தார்கள். அவர்களுக்கு 20 வருடங்கள் திருமணமாகி குழந்தை இல்லாத இருந்தது. सुनीता அனிதா அல்ல, சுனிதா என்பது அவருடைய பெயர். और उसका मिस्टर दोपया, उनका नाम दोपया। தொப்பையா என்பது அவருடைய கணவனுடைய பெயர். और डॉक्टर बोला है गर्भसंची बोलते इसके अंदर कुछ गलंड है, बच्चे नहीं होते बोला है। டாக்டர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள் அது இவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்பதாக கூறிவிட்டார்கள். वो बच्चे है ना, एक चमत्कार देखा है बालिश का, वो विश्वास करके आई, அந்த பாலேசுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்தவுடன் அந்த சகோதரியும் அங்கு வந்தார்கள். प्रार्थना किया, ஜெபித்தோம். जिस महीने में प्रार्थना किया वो महीने में वो प्रेग्नेंट हुआ है। எந்த மாதத்திலே ஜெபித்தோமோ அதே மாதத்திலே அவர்கள் குழந்தையை அவர்களுக்கு வயிற்றிலே குழந்தை Praise the Lord, hallelujah। हालेलुया. अभी उसके लिए मैं फर्स्ट प्रार्थना किया, आपको लड़का हो जाएगा बोल के बोला है, वो लड़का हुआ है। बाद में प्रार्थना किया, लड़की हो जाएगा, लड़की हो गया। अभी लड़का लड़की दो बच्चे उनको हो गए। முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன், ஆண் குழந்தை பிறந்தது. இரண்டாவது பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினேன், பெண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது 2 குழந்தைகளோடு அந்த தாயார் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். और ऐसे वो गांव में बहुत अद्भुत कार्य और चमत्कार कार्य हो रहा है। இவ்விதமாக ஆண்டவர் அங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். मैं प्रार्थना किया, प्रभु जी मैं अकेला इधर रहना अच्छा नहीं है, मेरे लिए कुछ और सेवा होना बोल के प्रार्थना किया। நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் தனியாக இங்கு ஊழியம் செய்ய முடியாது, எனவே எனக்கு ஊழியக்காரரை தர வேண்டும் என்பதாக ஜெபித்தேன். और एनएमएस के द्वारा भी और 13 मुझे छोड़कर 12 मिशनरी दिया है। என்னை விட்டு இன்னும் 12 பேர் அங்கு ஆண்டவருடைய திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 चर्च बिल्डिंग हुआ है, 7 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. और मेरा दर्शन जो है 50 चर्च बांधना है उधर, என்னுடைய தரிசனம் அங்கு 50 ஆலயங்களை கட்ட வேண்டும். और 50 मिशनरी लोग उधर रहना है, 50 மிஷனரிகளை அங்கு ஆண்டவருக்காக ஏற்படுத்த வேண்டும். मैं और कुछ बोलने वाला था लेकिन टाइम नहीं, अभी मैं समझ पा रहा हूं। वहां वो एरिया में गोंड कोलाम है, अभी भी नर बलि देने वाले हैं, उस एरिया में हम जा रहे हैं। நீங்கள் ஜெபிப்பதற்காக நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், அந்த இடத்திலே கோண்ட் கோலாம் என்கிற மக்கள் இனங்கள் வாழ்கிறார்கள். இப்பொழுதும் நரபலி கொடுக்கிற ஒரு மக்கள் கூட்டம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. मैं आप लोगों को हाथ जोड़ के विनती करता हूं, நான் கரம் கூப்பி உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். यीशु अच्छा परमेश्वर है, இயேசு நல்ல கடவுளாக और இருக்கிறார். यीशु सिवा और मुक्ति नहीं है। இயேசுவை தவிர அங்கு தேவராஜ்யம் செல்ல முடியாது. यीशु एक धर्म स्थापन करने के लिए आया नहीं, இயேசு அங்கு ஒரு மதத்தை பரப்புவதற்காக, लेकिन यीशु हमें उद्धार करने के लिए और मुक्ति देने के लिए, स्वर्ग देने के लिए आया। இயேசு ரட்சிப்பதற்காகவும் நமக்கு முக்தி என்கிறதான அந்த மோட்சத்தை கொடுப்பதற்காகவும் அவர் வந்திருக்கிறார். और यही समय है विश्वास करने के लिए। இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு ஒரு நல்ல நேரம். और ये एरिया के कमिटी सब लोगों को मैं धन्यवाद देता हूं। மறுபடியும் உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். मेरा दर्शन के लिए आप लोग प्रार्थना कीजिए, என்னுடைய தரிசனத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். और आप लोग भी आ सकते हैं उधर एरिया में देख सकते हैं। நீங்களும் வாருங்கள், அங்கு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். और मेरे परिवार के लिए, मेरे लिए मुझे एक लड़का और लड़की दोनों का शादी हुआ। मेरे को 2 लड़का को 2 बच्चे हैं, लड़की को एक लड़का हुआ है। परिवार के लिए भी दुआ कीजिए, हम सब परमेश्वर की सेवा में हैं। எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி விட்டது, 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். प्रभु एक गवाही आशीष दें। ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.